Hi guys, welcome to KNR Financials. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கான அப்கமிங் வீக் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி நான் எப்படி அனலைஸ் பண்ணுவேன். ஸோ அதான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு டே டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கேன். ஸோ இந்த டே டைம் ஃப்ரேமில் நான் என்னோட ஃபர்ஸ்ட் ரூல் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ 41,500 ஒரு நல்ல சப்போர்ட். 41,500 மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆயிருக்கு. பவுன்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. லோயர் ஹை ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ ஃபர்தராக என்ன கேட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் 41,500 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுவே வந்து நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 41,600 to 500 வந்து நமக்கு டே சப்போர்ட். சரிங்களா, இதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதை அப்படியே நம்ம வச்சிடணும். சரிங்களா, ஸோ நம்ம வந்து இப்போ 1 hour டைம் ஃப்ரேம் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,500 தான் நமக்கு வந்து ஒரு 43,500 to 600. ஸோ இதான் வந்து நம்ம 1 hour டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ண ஒரு ரெசிஸ்டன்ஸ். கரெக்டுங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்தோடனே மார்க்கெட் மறுபடியும் கீழே விழுந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஃபார்மேஷன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் கிடைக்குது. ஸோ இதான் வந்து நமக்கு ஐடியல் டபுள் டாப் ஃபார்மேஷன். டபுள் டாப் ஃபார்மேஷனுக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் நமக்கு கீழே விழுந்துருச்சு. அது எப்படி விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட்க்கு அப்புறம் மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஸோ இது வரைக்கும் நமக்கு கிளியராக புரியுது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட் மறுபடியும் 41,500 வரக்கு சான்ஸ் இருக்குது. சப்போஸ் இங்கேருந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கும் நமக்கு சான்ஸ் இருக்குது. பட் அந்த பவுன்ஸ் ஆகிறதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஒரு சடன் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நமக்கு உடச்சா நமக்கு நெக்ஸ்ட் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா, ஸோ இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்கள் ஈஸியாக வரையலாம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே இது வந்து என்ன ஃபார்மேஷன் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மாக இருக்க ட்ரை பண்ணுது. ஸோ இப்போ இருந்து மறுபடியும் நம்ம ஐடியல் லெவலில் 41,600 டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி டச் பண்ணால் மறுபடியும் ஷார்ட் டேர்ம் பவுன்ஸ் இது வரைக்கும் வர்றதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது. கரெக்டுங்களா, ஸோ இந்த ஏரியா நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அப்படி அப் சைட் போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்தர் வீக்காக வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து ஒரு அப் ரேலியாக தான் இருக்கும். ஸோ மேலே மறுபடியும் வந்து 42,800 42,900 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ இதான் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்தராக வந்து இன்ட்ராடேக்கு நம்ம எப்படி பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்தராக இன்ட்ராடேக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்டன் லெவல்ஸ் நம்ம இன்ட்ராடே பர்ஸ்பெக்டிவில் மார்க் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து 15 minutes டைம் ஃப்ரேம் போகிறோம். ஸோ 15 minutesல வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டபுள் டாப் ஃபார்மேஷன் எடுத்துடுறேன். ஓகேங்களா, ஸோ 50 minutesல நமக்கு வந்து என்னென்ன லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 minutesல வந்து கிட்டத்தட்ட வந்து 42,350. ஸோ இந்த 43,350 வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் பை ஆகும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் எது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் மறுபடியும் 42,900 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ என்னோட ஐடியல் பையிங் லெவல் எப்படி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,360 மேலே நான் பை மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து 41,900 கீழே வந்துச்சு அப்படின்னா நான் செல் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ ஃபர்தராக வந்து இன்னொரு சான்ஸ் இருக்குது. மார்க்கெட் ஃபர்தராக எப்படி அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் மார்க்கெட் எனக்கு மேலே பிரேக் கொடுத்துச்சுன்னா ரீடெஸ்ட் பண்ணோம் மறுபடியும் 42,900. இது வந்து ஒரு சினாரியோ. அண்ட் நெக்ஸ்ட் சினாரியோ நமக்கு எப்படி இருக்கோ போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து கீழே வரும், ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து 41,600 வந்து டச் பண்ணோம் அல்லது இந்த இடத்துல வந்து நமக்கு பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ அது வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுவோம் ஸோ அப்சர்வ் பண்ணணும். அப்புறம் இன்னொரு சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சிலே வந்து நமக்கு சைட்வேஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மூவ் சைட்வேஸ் ஆகிட்டு கீழே பிரேக் அவுட்டோ இல்லை மேலே பிரேக் அவுட்டோ கொடுத்துச்சுன்ற பட்சத்தில் நமக்கு வந்து நல்ல மார்க்கெட் மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஷன்ஸில் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இதான் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் அப்கமிங் வீக். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் KNR Financials. டேக் கேர், பை ஃப்ரெண்ட்ஸ்.